ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். மூன்லிட் ரியூனியனோட 4th எபிசோட்ல என்ன ஆக போகுதுன்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல சூயு உஷா ரெண்டு பேரும் ஒரு ரூம்ல நின்னு பேய பத்தி பேசிட்டு இருக்கும்போது அங்க மத்தவங்க எல்லாம் ஓடி வந்திருந்தாங்க. அதோட தான் முடிஞ்சது. இந்த எபிசோட்ல அங்க நேரா உள்ள வர தாய்ஷாவோட அப்பா என்னம்மா இங்க ஆச்சு, ஏதாவது மோசமா பாத்தீங்களா அப்படின்னு கேட்க, நான் எதையும் பார்க்கலையே அப்படின்னு உஷா சொல்றா. எனக்கும் எதுவும் தெரியாதுன்னு சூயு சொல்லிடுறான். சரி, யாராவது தப்பா நினைச்சிருப்பாங்க போல, பேயும் இல்ல ஒண்ணும் இல்ல, எல்லாரும் வெளியே போங்க அப்படின்னு தாய்ஷாவோட அப்பா சொல்ல எல்லாரும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ஆனா ஊஷா பாத்துட்டு இருக்கா. இங்க ஒரு லைட் இருந்ததுல அத காணோம் அப்படின்னு சொல்றா. எங்க காண போச்சு, நான் போய் தேடுறேன் அப்படின்னு சூயோ அங்க இருந்து வெளியே ஓடிடுறான். இந்த நேரத்துல ஊஷா கிட்ட தாய்ஷா வரா. என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறா. அந்த லைட்டை ஊஷா தான் மறைச்சு வச்சிருக்கா, அதை எடுத்து கொடுக்குறா. இதுல பாரு, அப்பயும் சாபக்கல் இதுல வச்சிருந்தது மிஸ் ஆயிருக்கு. இதை யார் எடுத்திருப்பா? கண்டிப்பா சூயோ தானே எடுத்திருப்பான் அப்படிங்கறத இவங்க லைட்டா கண்டுபிடிச்சிடுறாங்க. சூயோ அதை எடுத்துட்டு வெளியே போயிடுறான். அது கரெக்டா நம்ம தாய்ஷா வெளியே போலாம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஊஷா பாக்குறா. ஒரு முக்கியமான விஷயம் நீ பண்ணணும், அதை மட்டும் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு ஊஷா முதல்ல வெளியே போயிடுறா. நேரா சூயுவை போய் பார்த்து, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், இப்ப நான் அந்த பேய பார்த்தேன் அப்படின்னு இவ சொல்ல ஆரம்பிக்க உடனே ஒரு மாதிரி சூயுவும் பயந்துட்டு இருக்கான். இங்க மத்த ஆம்பளைங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க. ஊஷா பாரு, ஒரு பையனோட சூயுவோட தனி ரூம்ல இருந்துட்டு இருக்கா. இருந்தாலும் அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் கொழுப்பு ஓவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவளை செல்லமா பேசி சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை எப்ப பாரு நம்ம சூயுவை நக்கல் பண்ணிட்டே இருப்பான்ல, அந்த பையன் காதுல வாங்கிட்டான். கரெக்டா அப்பன்னு பார்த்து தாய்ஷா அவங்களை கூப்பிடுறாங்கன்னு வேலைக்கார பொண்ணு கூப்பிட, இப்பவே வரேன்னு பல்ல காட்டிட்டு கிளம்பி போறான். உள்ள போற தாய்ஷா அங்க வெளியே ஒரு இடத்துல நின்னுட்டு லைட்டை ஏத்திடுறா. என் முன்னாடி வா அப்படின்னு கூப்பிட அந்த லைட்டுக்குள்ள இருக்கிற பேய் வெளியே வந்துருது. இந்த தடவை நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், புரியுதா அப்படின்னு சொல்ல உடனே ஓகே ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அந்த பேயும் கேக்குது. கரெக்டா அப்பன்னு பார்த்து அந்த பையன் உள்ள வந்துடுறான். அந்த பேய் விளக்குக்குள்ள போய் ஒளிஞ்சிட்டு இருக்கு. தாய்ஷாவை பார்த்து பல்ல காட்டிக்கிட்டே வர தாய்ஷா பாக்குறா. நீங்க எழுதிய இந்த போயம் கலெக்ஷன் என்கிட்ட கொடுத்தீங்க, நான் பார்த்தேன், ஆனா ரொம்ப நல்லா இருந்தது. உண்மையாவே இந்த போயம் நீங்க எழுதின மாதிரி தெரியலையே அப்படின்னு தாய்ஷா சொல்ல, என்ன சொல்றீங்க, வேற யார் எழுத போறா, எல்லாம் என்னோட சொந்த போயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்ல ஆரம்பிக்கிறான். அப்படியா அப்படின்னு தாய்ஷா பார்க்கும்போது விளக்குக்குள்ள இருந்து அந்த ஆத்மா வெளியே வருது. பக்கத்துல போய் ஒரு பொண்ணா மாதிரி நிக்குது. அந்த பொண்ணை பார்த்தோன்னு அந்த பையன் அலற ஆரம்பிக்கிறான். பேய் பேய் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன நினைச்சிட்டு இருக்கு அப்படின்னு தாய்ஷாவை பார்த்து அவன் கேட்க ஆரம்பிக்க, இந்த பொண்ணு உன்னை பாக்குறதுக்கு வரணும்னு சொன்னா, அதனாலதான் அவளுக்கு நான் பெர்மிஷன் கொடுத்தேன் அப்படின்னு தாய்ஷா பேச ஆரம்பிக்கிறா. இந்த பொண்ணு யாருன்னு தெரியுதுல, இப்ப வேணா அவ பேயா இருக்கலாம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த பக்கத்துல இருக்கிற அந்த கிளப்ல ஒரு ரொம்ப சூப்பரா பாட்டு பாடுற ஒரு பொண்ணு, ரொம்ப திறமை இருக்கிற இந்த பொண்ணை அடிக்கடி நீ பாக்குறதுக்கு போவ, அது மட்டும் இல்லாம இவகிட்ட ரெகுலர் கஸ்டமராவும் நீ இருந்திருக்க அப்படின்னு சொல்ல, எனக்கு ஒண்ணும் புரியல, நீங்க சொல்றதே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நடிக்க ஆரம்பிக்கிறான் அந்த பையன். பக்கத்துல இருக்க அந்த ஆத்மா பாக்குறா. அந்த பையனை போட்டு நல்லா அடி அடி நடிக்கிறா. அவனை தூக்கி அப்படியே பறக்க விடுறா. இருடா, நான் உனக்கு எல்லாத்தையும் ஞாபகம் வர வைக்கிறேன், எப்படி நீ ஊரை ஏமாத்தி இந்த மாதிரி ஒரு பெரிய பதவிக்கு வந்து நான் சொல்றேன்டா அப்படின்னு சொல்லிட்டு பழசை யோசிச்சு பாக்குறா. பிளாஷ்பேக் நமக்கு காட்டுறாங்க. அந்த பொண்ணு என்னதான் கிளப்ல பாட்டு பாடுற டான்ஸ் ஆடுற ஒரு பொண்ணா இருந்தாலும் ரொம்ப அறிவாளியான பொண்ணா இருந்திருக்கா. அப்படி ஒரு தடவை படிச்சுட்டு இருக்கும் போதுதான் இந்த பையனை பாத்திருக்கா. பார்த்ததுமே இவங்கிட்ட ஒரு காதலே விழுந்திருக்கா. ரொம்ப நல்ல பையனா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால இதயத்தை நான் உடனே கொடுத்துட்டேன். அவனும் எனக்கு இது சொல்லித்தரேன் அது சொல்லித்தரேன் என் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருந்தான். என்கிட்ட வந்துட்டு ரெகுலரா என்ன லவ் பண்ற ஒரு பையனாவே மாறி போயிட்டான். அப்பப்ப நான் போயம்லாம் எழுதுவேன். நான் ஒரு பொண்ணு, அதுவும் கிளப்ல ஆடுற பொண்ணுங்கிறதால என்னோட போயமை வெளியே பப்ளிஷ் பண்றதுக்கு பெர்மிஷன் கிடையாது. சோ நான் இவன் கிட்ட கொடுத்து என் பேரை எப்படியாவது பெரிய ஆளாக்குங்க, நான் அந்த வாழ்க்கையில இருந்து விடுபடுறதுக்கு விரும்பினேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இவன் அந்த போயம்லாம் வாங்கிட்டு போனான். ஆனா ஒரு தடவை கூட எனக்கு எந்த அங்கீகாரமும் கிடைக்கல. போயம் சரியா இல்லாதனால யாரும் சரியா பார்க்க கூட இல்லைன்னு சொல்லிட்டான். அப்புறம் ஒரு தடவை தான் இவன் எழுதின போயம் கலெக்ஷன் ஒரு புக்கை பார்த்தேன். அதுல இருந்தது எல்லாமே என்னோட போயம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்க பறந்துட்டு இருக்க அந்த பையனை புக்கை வச்சு அடி அடின்னு அடிக்கிறா. என்னை காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு அந்த பையனும் கத்திட்டு இருக்கான். இது எல்லாம் என்னோட போயமை இவன் பேர்ல போட்டு இவன் பெரிய ஆள் மாதிரி பதவி உயர்வை வாங்கிக்கிட்டான். அப்புறம் என்ன பார்க்க வரதையே நிறுத்திட்டான். அதுக்கப்புறமா நான் மனசு வெறுத்து போயிட்டு அங்கேயே இறந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்க தாய்ஷா பாக்குறா. இப்பயாவது அந்த பொண்ணு நினைச்சு உனக்கு பாவமா இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. அந்த பையன் யோசிச்சு பாக்குறான். இவன் மறுபடியும் காலில் விழுந்து, ப்ளீஸ் என்னோட பேரை மட்டுமாவது வெளியே சொல்லு, என்னை லவ் பண்ணாட்டி கூட பரவாயில்லன்னு சொல்ல, நீ எழுதுனியா, நீயே ஒரு பொம்பளை, அதுவும் ஆடுற பொம்பளை, நீ எழுதின பாட்டுக்கு பேர் கிடைச்சிருக்கு நினைச்சிட்டு இருக்கியா, என்னோட பேருக்கு தான் வேல்யூ ஏறி இருக்கு, நீ எனக்கு தேங்க்ஸ் தான் சொல்லணும், உன்னை போய் நான் யூஸ் பண்ணிருக்கேன்னு புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் நக்கலா பேசியிருக்கான். அதுக்கப்புறமா அந்த பொண்ணு இறந்து போயிருக்கா. இப்பதான் தாய்ஷா வரா. நீ என்ன நினைச்சிட்ட, இவ ஒரு சாதாரண மனுஷ பொண்ணு, இறந்து போயிட்டு காத்தோட காத்தா காணாம போயிருவான்னு நினைச்சிட்டு இருந்த, ஆனா அதுக்கு முன்னாடியே இவ ஒரு ஆத்மா தான். அதனால ஆத்மா அந்த விளக்குல இருந்து வந்த ஆத்மா தான். அதனாலதான் அந்த பொண்ணு எப்பவுமே அந்த விளக்க பத்திரமா வச்சிட்டு இருந்தா. அப்புறம் மறுபடியும் நீ அவளோட உடம்ப அழிச்சிட்ட அப்படிங்கறதால இவ காயப்படுத்தி அந்த பொண்ணோட ஆத்மா மறுபடியும் விளக்குக்குள்ளேயே போயிருச்சு. அந்த ஆத்மா இப்படி சுத்திக்கிட்டு இருந்த இந்த நேரத்துலதான் அதை பழி வாங்குறதுக்காக நீ எடுத்துட்டு வந்தது தெரியாம நீயே உன் கையால ஏத்துனியா, மறுபடியும் இந்த ஆத்மாக்கு உயிர் வந்துருச்சுன்னு தாய்ஷா சொல்றா.
ஆமா அவங்க சொல்றதுதான் கரெக்ட், உன்னை நான் உயிரோட விட மாட்டேன்னு அந்த பொண்ணு போயிட்டு அவன் கழுத்தை நெரிக்கிற மாதிரி போக தாய்ஷா அந்த பையனை ஓட விட்டுடுறா. இங்க பாரு நான் சொல்றதை கேளு, அவனை கொல்றது சரிப்பட்டு வராது, அவன் பயந்துட்டு ஓடுறான் பாரு, இதுக்கு மேல உன் போயமெல்லாம் உன்னோட பேருக்கு கண்டிப்பா கிடைச்சிரும், இதுக்கு மேல அவன் உண்மையை ஒத்துக்குவாங்கிறதால இது போதும் அவனுக்கு கொடுத்த தண்டனை, இதுக்கு மேலேயாவது ஆத்மா சாந்தி அடையட்டும் அப்படின்னு சொல்ல உடனே அந்த பொண்ணும் அமைதியா பாத்துட்டு இருக்கா. இந்த ஹெல்ப் தான் ஊஷா தாய்ஷா கிட்ட செய்ய சொல்லி கேட்டிருக்கா. கொல்ல வேண்டாம் ஆனா அவ பழி வாங்கணும்ல அப்படின்னு. இதை கேட்டுட்டு ஆமா இப்ப எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு, நான் பழி வாங்கிட்டேன், என் எழுதின போயம்லாம் ஏன் பேருக்கு வரப்போகுதுன்னு சொல்லிட்டு அந்த விளக்கங்க கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சிருது. ஆள் வர சத்தம் கேட்டு தாய்ஷா அங்க இருந்து ஓடிடுறா. சூயுவும் ஊஷாவும் வராங்க. சூயு பாக்குறான் அந்த பொண்ணு பழி வாங்கிட்டா போல, அவ ஆத்மா சாந்தி அடைஞ்சிருச்சு போலன்னு சொல்ல நல்ல வேலை அவ நிம்மதியா இனிமேலாவது போகட்டும் அப்படின்னு ஊஷா சொல்லிக்கிட்டு இருக்கா. இங்க அடுத்த நாள் அந்த பையன் இருக்கான்ல அவனோட ஆபீஸ் முன்னாடி நின்று ஆளுங்கெல்லாம் இருந்துகிட்டு ஒரு பொண்ணு கிட்ட இருந்து போயம திருடி அவனோடதுன்னு சொல்லியிருக்கான். இந்த மாதிரி ஒரு கேவலமானவனை யாராவது பாப்பாங்களான்னு முட்டையெல்லாம் விட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. சூயு அந்த பக்கம் அவன் அசிஸ்டன்டோட போறான். நல்லா அவனுக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். இங்க நம்ம ஊஷா போயிட்டு இருக்கா. அவளோட அசிஸ்டன்ட் பொண்ணு எழுப்புறா, உங்க அக்காவை பேரரசிய பார்க்க போறோம், கொஞ்சமாவது ஸ்ட்ராங்கா இருங்க டீசென்டா இருங்க அப்படின்னு திட்ட ஆரம்பிக்கிறா. அங்க பேரரசியும் அந்த ராணியும் உட்காந்துட்டு இருக்காங்க. இங்க பாருமா உனக்கு சூயவை பிடிச்சிருக்குல்ல, மெய் குடும்பம் நல்ல குடும்பம் தான், அந்த பையனே நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன்னு அவங்க சொல்ல நான் எப்போ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன், அதெல்லாம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு ஊஷா சொல்றா. ராணி கண்ணா பின்னா திட்டிட்டு எல்லாம் உங்களாலதான், நீங்க தான் செல்ல கொடுத்து எடுத்து வச்சிருக்கீங்கன்னு ராஜாவையும் திட்டிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. ராஜா பக்கத்துல வராரு ஊஷா கிட்ட, தயவு செஞ்சு கல்யாணம் பண்ணிக்காத, இந்த 2 பேரை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், நான் படுற கஷ்டம் பத்தாதா இதுக்கு மேல நீயும் கஷ்டப்படணுமா, சிரிச்சுட்டே பேசுறேன் நீயும் சிரிச்சுட்டே கேட்கிற மாதிரி இந்த உண்மையெல்லாம் கேட்டுக்கோ அப்படின்னு ஊஷாட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஊஷா அங்க சமாளிச்சுட்டு ஒரு வழியா மறுபடியும் இந்த அண்டர் கிரவுண்ட் வேர்ல்டு டீமன் வேர்ல்டுக்கு வந்துடுறா. அப்ப இந்த கூட ஒரு பையன் இருப்பான்ல அந்த பையன் பேச ஆரம்பிக்கிறான். ஊஷாட்ட சொல்லிட்டு இருக்கான், இங்க பாரு உனக்கு என்ன பிரச்சனை, இப்ப என்ன எப்படியாவது அந்த கல்லை எடுக்கணும் அவ்வளவுதானே, சாபக்கல்லு நம்ம எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லும் போதே அங்க வந்துடுறா நம்ம தாய்ஷா. இங்க பாரு பெரியவங்க எல்லாம் வந்துட்டாங்க, அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்களான்னு சொல்ல அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு ஊஷா கேட்டுட்டு இருக்கா. இந்த டீமன் வேர்ல்டுக்கு 4 பெரியவங்க இருக்காங்க. கரெக்டா அங்க ஒரு பையன் வரான். நான் தெரியாதனமா என் ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருந்தேன், அப்போ பெரியவங்க காதுல வாங்கிட்டு வந்துட்டாங்கன்னு சொல்ல உனக்கு வாய் மூடிட்டு சும்மா இருக்க தெரியாதாடா அப்படின்னு அந்த பையனை பார்த்து நல்லா திட்டிக்கிட்டு இருக்கா தாய்ஷா. ஊஷாவும் தாய்ஷாவும் பாத்துட்டு இருக்கும் போதே அங்க 4 பெரியவங்களும் வந்துடுறாங்க. என்னது நாங்க 4 பெரியவங்க வந்திருக்கோம், எங்களுக்கு கொஞ்சம் கூட ரெஸ்பெக்ட் கொடுக்காம இருக்கீங்க, என்னதான் நீங்க 2 பேரும் தலைவிகளா இருந்தாலும் நாங்க மூத்தவங்க ராஜகுரு மாதிரி, எங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை நீங்க கொடுத்துதான் ஆகணும், அதுவும் இல்லாம சாபக்கல் இருக்கே அதை இன்னும் கண்டுபிடிக்காம சுத்திட்டு இருக்கீங்க, அதை கண்டுபிடிக்கிற வேலையை முதல்ல பாருங்க, அது ரொம்ப ஒரு ஈஸியான பொருள் எடுத்துட்டு இருக்கீங்க, ஆனா அது அவ்வளவு ஈஸியான பொருள் கிடையாது, ரொம்ப ஆபத்து அதிகமாகிறதுக்குள்ள அதை கண்டுபிடிக்கிறீங்களா இல்ல உங்க தலைவர் பதவியை நான் எடுக்கவா அப்படின்னு அந்த பெரியவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. ஊஷி பாக்குறான், இங்க பாருங்க எதுக்கு மரியாதை இல்லாம பேசுறீங்க அப்படின்னு கேட்க வரான். ஆனா அவன் வாயை மூட சொல்லிட்டு ஊஷா கவலையே படாதீங்க, சாபக்கல்ல எப்படி எடுத்துட்டு வரணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு அங்க இருந்து கிளம்புறா. இங்க ஊஷியை பார்த்துட்டு பின்னாடி அந்த தலைவர் கூட ஒருத்தர் போயிடுறாரு. என்னப்பா கோவப்பட்டு கிளம்பி வந்துட்ட, வேற வழி இல்ல நாங்க அப்படிதான் பேசி ஆகணும், இதான் எங்க வேலை, எங்க ஹெல்ப் ஏதாவது உனக்கு வேணுமான்னு கேட்க அவகிட்ட கோவமா பேசுற யாரையும் எனக்கு பிடிக்காது, ஜோக்குன்னு சொல்லிட்டு கூட அந்த மாதிரி பேசாதீங்க, அப்புறம் நடக்கிறதே வேற, யார் ஹெல்ப்பும் வேண்டாம், அவளுக்கு எப்படி இந்த கல் எடுத்து கொடுக்கணும்னு எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன்னு ஊஷி சொல்லிடுறான். ஊஷா மேல ரொம்ப பாசமா இருந்துட்டு இருக்கான். இங்க தாய்ஷாவும் ஊஷாவும் பேசிட்டு இருக்காங்க. கல்லு கண்டிப்பா வேற யார்கிட்ட இருக்காது, இந்த சூயு கிட்ட தான் விளக்கு இருந்தது, அவன் கிட்டதான் இருக்கணும் அப்படின்னு பேசிக்கிறாங்க. சூயு காலங்காத்தாலே வீட்டு கதவை திறந்து வெளியே வரான். யாரோ நிக்கிற மாதிரி இருக்கேன்னு திரும்பி பார்த்தா ஊஷா அங்க நின்னுட்டு இருக்கா. நீங்க எதுக்கு என் வீட்டுக்கிட்ட நிக்கிறீங்கன்னு கேட்க, உன் வீட்டுக்கிட்ட வேற எதுக்குப்பா வருவோம், ஒன்ன பாக்குறதுக்கு தான் வந்திருக்கோம், சும்மா என்ன இப்படி வெளியே நின்னே பேசிட்டு இருக்க, கால் வலிக்கிற மாதிரி இருக்கு, கால் புடிச்சுக்கிச்சு நடிக்க ஆரம்பிக்கிறா. உடனே அவரோட காலை சூயு டெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். கால்ல எலும்பெல்லாம் நல்லா தான் இருக்கு, எனக்கு மெடிசனும் கொஞ்சம் தெரியும், அதனால பொய் சொல்ல வேண்டாம்னு சொல்றான். பரவாயில்லையே முகம்தான் பார்க்க அழகா இருக்குன்னு நினைச்சா இவ்ளோ டேலண்ட் கூட இருக்கா அப்படின்னு நேரா வீட்டுக்குள்ள போறதுக்கு பாக்குறா. வென் ஆனா தடுத்து நிறுத்துறான். இங்க பாரு வென், என்னையே தடுத்து நிறுத்ததுக்கு ட்ரை பண்ணாதன்னு கையில கொஞ்சம் காசு கொடுக்க, வாங்க மேடம் ஏதாவது சாப்பிடுறீங்களா அப்படின்னு காசை பார்த்தது வென் வாலண்டியரா உள்ள கூட்டு போயிடுறான். என்ன வீடு இது, வீடு கொஞ்சம் பெருசாதான் இருக்கு, ஆனா ஒண்ணுமே இல்ல, எம்டியா இல்ல இருக்கு, எங்க போய் சாபக்கல்ல தேடுறது அப்படின்னு ஊஷா பாத்துட்டு இருக்கா. இங்க அடுத்த நாள் வென்னு வந்துடுறான். அன்னைக்கும் காலங்காத்தாலே ஊஷா வந்துடுறா. இன்னைக்கும் சும்மா தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா உள்ள போயிடுறா. வென் பாக்குறான் சூயு உடனே என்ன டெய்லியா வரப்போறா, பரவாயில்ல விடு ஒரு நாள் தானே அப்படின்னு சொல்லிடுறான். ஆனா அடுத்த நாள் காலைல இருந்து டெய்லி வந்துட்டு இருக்கா ஊஷா. ஏதோ உங்க வீட்டு மெம்பர் மாதிரி டெய்லி காலைல வர்றது சாப்பிட்டுட்டு போறதுன்னு. ஊஷா ஒரு நாள் எவ்வளவு தேடியும் அந்த சாபக்கல் கிடைக்கவே இல்ல. இவன் இடுப்புல ஒரு பவுச் இருக்கு, அதுல இருக்குமா இருக்கும் அப்படின்னு வேணுனே வாலண்டியரா நம்ம சூயு மேல போய் விழறா. பரவாயில்லையே ஆள் பார்க்க ஒல்லியா இருந்தாலும் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்க, டக்குன்னு என்ன புடிச்சிட்டியேப்பா அப்படின்னு கைய கொஞ்சம் கொஞ்சமா பவுச்சு கிட்ட கொண்டு போக சூயு பாக்குறான். என்ன பண்றீங்க அப்படின்னு கேக்குறான். இல்ல இடுப்பு எவ்வளவு மெலிசா ஸ்ட்ராங்கா இருக்கு அதை பார்த்த அப்படின்னு ஊஷா சமாளிக்க ஆரம்பிக்கிறா. இங்க ஊஷாவும்
ஊஷாவும் சூயுவும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு மெய்சி வந்துடுறான். அம்மா என் கசின் வீட்லயே நீ எதுக்கு சுத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, அதுவா ஏன் சுத்தக்கூடாதா, எனக்கு இவனை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஊஷா சொல்றா. நான் போய் சாப்பாடு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு அங்க வந்து சூயு போக மெய்சி பாக்குறான். இங்க பாரு, நீ ரொம்ப பெரிய ஆளு, என்னோட கசின்லாம் உனக்கு சரிப்பட்டு வர மாட்டான், அவனுக்கும் பிரச்சனை கொண்டு வராத, அவனை விட்டுரு, நீ நிஜமாவே அவனை லவ் பண்ணா சான்ஸே இல்லன்னு சொல்ல, உன்னை என்னதான் சொல்றான்னு பாக்கலான்னு சூயு வெளியே நின்னு கேட்டுட்டு இருக்கான். காசு இல்ல பணம் இல்ல, ஆனாலும் என்கிட்ட இருக்குன்னு பார்த்து அதை பார்த்து பல்லிழிக்காம அவன் வேலையை பாக்குறான். அவனுக்கு எந்த வேலை கொடுக்கப்பட்டிருக்கோ அந்த வேலையை மிஸ்டிக் ஃபோர்ஸ் ஒரு டம்மி டீமா இருந்தாலும் அவன் பண்ணிட்டு இருக்கான். என் ஸ்டேட்டஸ் எல்லாம் அவன் கண்ணை உறுத்தவே மாட்டேங்குது, அவன் வேலையை ஒழுங்கா பாக்கணும், அவ்வளவுதான் அவனுக்கு தோணிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு பையனை யாருக்காவது பிடிக்காம போகுமா? எல்லா பொண்ணுங்களுக்கும் இந்த மாதிரி பசங்களை தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஊஷா சொல்ல ஆரம்பிக்க சூயு லைட்டா மயங்கி போயிடுறான். இங்க பார்த்தா அந்த மெய்சி இருக்கானே, அக்கறைப்படுற ஆம்பளைங்களை தான் பிடிக்கும் போல, எதை பத்தியும் கண்டுக்காம தன்னோட பெரிய மான மரியாதையை கூட பார்க்காம பொண்ணு மேல அக்கறை பண்ணும் போல அப்படின்னு பேய் ஓட்டுற மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு ஏதோ தாய்ஷாக்கு உடம்பு முடியலையா, நான் பேய் ஓட்ட வந்திருக்கேன் அப்படின்னு கத்த ஆரம்பிக்க தாய்ஷா பாக்குறா. நாயை திறந்து விடுங்கடா அப்படின்னு சொல்றா. விட்டா போதும் அப்படின்னு அங்க வந்து விட்டடிச்சு ஓடி போயிடுறா நம்ம மெய்சியும். இங்க மறுபடியும் அண்டர் கிரவுண்ட்ல போயிட்டு நம்ம ஊஷா உட்காந்துட்டு இருக்கா. அவ கூட ஊசி அப்புறம் அசிஸ்டன்ட் எல்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க. கண்டிப்பா சாபங்கள் அவன் கிட்டதான் இருக்கும், ஆனா அவன்கிட்ட எடுக்க முடிய மாட்டேங்குது, ரொம்ப முழிப்பான ஆளா இருக்கான்னு சொல்ல, அதை நான் பாத்துக்கிறேன், நான் எடுத்து தரேன் அப்படின்னு ஊசி சொல்றான். சரி ஓகே அதுவும் நல்லதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு நாள் நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு ஊஷா சொல்லிட்டு இருக்கா. கரெக்டா ஊஷா சூயு குளிச்சிட்டு இருக்க நேரமா பாத்ரூம் குள்ள வந்து அவன் ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு போக உள்ள குளிச்சிட்டு இருக்க சூயு காதுல விழுந்துருது. யார் அதுன்னு கத்த ஆரம்பிக்கிறான். அதோட தான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போகுது, கல்ல எடுத்தாலா இல்லையா, தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.